ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே கார்த்திக் பாலா. இப்போ உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். இனி நம்ம ஷோ நான் எதை பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஐயோ ஷோ நேம் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் இல்லையா, நம்ம சம்பிரதாயப்படி. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ஷோ, இது நம்ம ஷோ கண்டதை பேசுவோம். இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது நம்மளால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம்ல லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லைவ்ல இப்போ லாக்டவுன் டைமிங்ல நிறைய பேர் லைவ்லாம் பண்ணுவாங்க. நம்ம யாராவது பார்த்து போய் மீட் பண்ண சொல்ல ஆசைப்பட்டா மீட் பண்ண முடியாது, வெளியே போனா வேற லெவல்ல அடி விழும் அப்படின்றதுக்காக இந்த லைவ்ல நிறைய பேர் இன்டராக்ட் ஆகி சாதாரண மனுஷன் முத கொண்டு செலிபிரிட்டி வரைக்குமே ஜாலியா பேசலாம். நேத்து இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஒரு 4 பேர் செமையா கலக்குன்னு கலக்கிருக்காங்க. அந்த விஷயம் தான் நிறைய சேனல்ல பேசப்பட்டு வருது. அப்பயா நம்ம சேனல்ல நம்ம ஷோல நம்ம ஏன் பேசக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். 4 பேர் லைவ் பண்ணி கலக்குனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விஜய் டிவியோட தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவியோட தூண்களா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன் ஓகேவா. நம்ம விஜய் டிவியோட மாக்கா பண்ண, விஜய் டிவி புகழன, ரியோராஜன், அதுக்கப்புறம் பிரியங்காக்கா, இவங்க 4 பேருமே செம ஜாலியா ஃபன்னா கலக்கிருக்காங்க. இந்த வீரம் படத்தோட டைலாக் மாதிரி தான், 4 பேர் இல்ல 5ஆவதா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி 5ஆவதா ஒருத்தர் அது உள்ள இருந்து அவருமே ஜாலியா செம ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காரு. அந்த 4 பேருமே இந்த பர்சன் கூட செம ஜாலியா பேசிருக்காங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா டிக்டாக் பண்ண காலத்துல இருந்து ஆரம்பிச்சாருங்க. டிக்டாக் பண்ணாருங்க. அப்பவுமே சுத்தி இருக்கவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்குப்பா எனக்கு தேவையில்லாத வேலை, குழந்தை குட்டியை பாரு, மரக்கடை இருக்கு, அப்பாவுக்கு வேற வயசாயிடுச்சு, வீட்டை பாரு, தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இவர் எதுவுமே காதுல வாங்கல. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க பண்றதெல்லாம் பார்க்க பிடிக்கவே இல்லை, கேவலமா இருக்கு, இதெல்லாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு பேச்சாலாம் கலாய்ச்சாங்க. அப்பவுமே அவர் காதலே வாங்கல. நிறைய பேர் வரும்போது கிண்டல் பண்ணாங்க. அப்பவுமே அவர் அது எதுவுமே காதுல வாங்கல. அவருக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு பிடிச்சிருக்கு, என் மொபைல், நான் காசு குத்து வாங்கினேன், நான் பண்றேன், எனக்கு பிடிச்சி பண்றேன், நானா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அவர் இப்போ வரைக்குமே அவரா இருக்க மறக்கவே இல்லைங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்காத சேனல்ஸே இல்லை. ஏன் பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் கூட அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த உயரத்துக்கு போனாலுமே நீங்க டிக்டாக்கே இல்லைனாலுமே யூடியூப்ல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. யூடியூப்ல ஒரு லெட்டர் வீடியோன்றது புது கான்செப்ட் இன்னைக்கு செம்மையா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுனே நம்ம ஜிபி மூத்து அண்ணனால தான் போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நேம் எப்படி கேப்ல சொல்லிட்டேன் இல்லையா, நான் நேம் லாஸ்ட் சொல்லலாம் பார்த்தேன். பட் இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். அதனால நேம் அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு. இந்த லெட்டர் வீடியோன்றது புது கான்செப்ட், நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு. ஆனா நீங்க வீடியோ மட்டும் போடாம விட்டுறாதீங்க, செம்ம டென்ஷன் ஆகும்ன்ற அளவுக்கு ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு அவருக்கு உயர்ந்திருக்கு. அவரும் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் சேனலுமே வாழ்ந்துட்டு இருக்கு, நிறைய பேரை வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. ஒருத்தங்க சொன்னாங்க லெட்டர்ல, ஜிபி முத்து நீங்க தான் யூடியூபின் சொத்து அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என்ன மாதிரி திறமையோடு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை விட திறமையா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சின்ன சேனல்ஸ் அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மனசு தாங்க நம்ம ஜிபி மூத்தானனை இந்த நிலைமையில உட்கார வச்சிருக்கு. அவர் அப்படி சொல்லணும் அவசியமே இல்லை. அவரோட சேனல் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு, அவருமே வளர்ந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த எளிமையான குணம், யாராவது அந்த போட்டோ கேட்டா கூட தாராளமா எடுத்துக்கோங்க, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்த வழியா மறக்காம யார் இருந்தாலுமே ஃபியூச்சர்ல வேற லெவலில் ஜெயிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஜிபி மூத்த அண்ணனை மாதிரி இப்பெல்லாம் செத்த பையில நாரப்பையில அறுத்து கிழிச்சு போடும் போதுக்கோ அப்பெல்லாம் பேசணுன்றது இல்லை. அவரா இருக்கிறாரு. நீங்களா இருந்தாலே ஃபியூச்சர்ல நீங்க வேற லெவலில் ஜெயிக்கலாம். முக்கியமா பிளாக் ஷீப் அவார்ட்ஸ்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, பேப்பர் ஐடிலாம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவரோட வந்த வழியை மறக்காம அவர் இருக்கிறாரு. அவர் கூட நம்ம மணியனை, ஆனந்தனை நிறைய சப்போர்ட் பண்றாங்க, அவரோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, அவருக்குமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஆனந்தனை அந்த கல்லை மட்டும் தூக்கி எறியாம இருங்கண்ணே, எறும்புடிலாம் சுத்தி போடுங்க அண்ணனுக்கு, கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான உறவுகள் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் முக்கியமா நம்ம நட்ராஜன் கிரிக்கெட் பிளேயர், அவருக்கு ஒரு நண்பர்னு சொல்ல முடியாது, அண்ணன் கிடைச்சாரு, ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஜிபி மூத்தண்ணனுக்கு ஆனந்தனை, மணியண்ணன் கிடைச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. இன்னும் ஜிபி மூத்தண்ணன் நீங்க வேற லெவலில் ஜெயிக்கணும், உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணலாம். அன்னைக்கு கூட எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, அவ்வளோ எளிமையாக நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. லெட்டர் வீடியோ தொடர்ந்து மறக்காமல் போட்டுட்டே இருங்க. நீங்கள் போடலாம், ஃபேன்ஸ்லாம் செம்ம கடுப்பாகி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் கட்சியை நீங்கள் வேற லெவலில் வளர்த்து கொண்டு போயிட்டே இருங்க. ஓகேண்ணே, தொடர்ந்து பேசலாம். இது கண்டதை பேசும். இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களா இருங்க, கண்டிப்பாக நம்ம வேற லெவலில் ஜெயிக்கலாம். நான் உங்கள் ஆர்ஜே கார்த்திக் பாலா. தொடர்ந்து கேளுங்க, இது கண்டதை பேசுவோம்.